ஹைதராபாத் நகரில் இன்னும் 2 தினங்களில் ஜனவரி 25ஆம் தேதி இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டி துவங்க உள்ளது. இந்த 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான முதல் 2 போட்டிகளுக்கான இந்திய அணி மட்டுமே இந்திய கிரிக்கெட் நிர்வாகமான BCCI மூலம் அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்ட இந்திய அணியில் இடம் பிடித்திருந்த முன்னணி நட்சத்திர ஆட்டக்காரரான விராட் கோலி சொந்த காரணங்களுக்காக முதல் 2 போட்டிகளில் இருந்து விலகி உள்ளதாக ஏற்கனவே அதிகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. இதன் காரணமாக விராட் கோலிக்கு பதிலாக தேர்வாக போகும் வீரர் யார் என்பது குறித்து எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. ஒருபுறம் விராட் கோலிக்கு பதிலாக யார் இந்திய அணியில் தேர்வாக போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும், அவரது இடத்தில் பிளேயிங் 11இல் விளையாடப் போகும் வீரர் யார் என்ற கேள்வியும் அனைவரது மத்தியிலும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக KL ராகுல் தான் விராட் கோலியின் இடத்தில் பேட்டிங் வரிசையில் களமிறங்கி விளையாடுவார் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் விராட் கோலி போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த வீரரின் இடத்தை நிரப்ப அதே அளவிற்கு அனுபவம் வாய்ந்த வீரர் அவசியம். இதன் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாகவே இந்திய அணிக்காக சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தி வரும் KL ராகுலை 4வது இடத்தில் விளையாட வைக்கலாம் என்று கூறப்படுகிறது. அத்தோடு ஏற்கனவே டெஸ்ட் கிரிக்கெட்டில் இனி KL ராகுல் ஒரு முழு நேர பேட்ஸ்மேனாக மட்டுமே செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.